வழக்குக்கு பயந்து மத்திய பட்ஜெட்டை எடப்பாடி பழனிசாமி பாராட்டியிருக்கிறார் என்று அமைச்சர் எஸ் சிவசங்கர் விமர்சனம் செய்துள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் எஸ் சிவசங்கர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய அமைச்சர் சிவசங்கர், மத்திய பட்ஜெட்டில் மக்களுக்கு நன்மை தரும் எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காத நிலையில் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றது அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டதற்கு சமம் என்று சாடினார். எளிய மக்களுக்கு, நம்மை போன்ற ஏழை மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. அதை நம்முடைய முதலமைச்சர் தான் இன்றைக்கு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அதில் எந்த வரவேற்பதற்கு விஷயம் இல்லாவிட்டாலும் அது ஏதோ ஒரு விஷயம் இருப்பது போல வரவேற்பு கொடுக்கிறார். காரணம், இன்றைக்கு அவர் வழக்கு சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பதால் மோடிக்கு பயந்து கொண்டு போய் அதிமுகவை அங்கு அடமானம் வைத்து விட்டார்.